தேமுதிக சேர்றதுனால கொள்கைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இல்ல அப்படி அது எல்லா கட்சிக்கும் தான் சார் பொருந்தும். ஏன் தேமுதிக மட்டும் தனியா சிங்கிள் அவுட் பண்றீங்க? எல்லா கட்சிக்கும் தான் அது பொருந்தும். நடக்கவே நடக்காது, போகவே மாட்டேன்னு சபதம் போட்டவங்க, சவால் விட்டவங்கெல்லாம் திருப்பி மியாவுன்னு போய் உள்ள சேர்ந்துக்கலையா? அது திமுகனிலையும் இருக்கு, அதிமுகனிலையும் இருக்கு. யாரையுமே சிங்கிள் அவுட் பண்ணி சொல்லணும். அது நிர்பந்தம், அரசியல் நிர்பந்தம். அப்படிதான் தேர்தல் காலத்துல நான் சொல்லுவேன் இல்லையா, வெக்கத்துக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. அதையெல்லாம் பேசினா யாரும் அணியமைக்கவும் முடியாது. அந்த கட்சியினுடைய நலன், தொடர்ந்து அந்த கட்சி இயங்கணும்னு இருக்கிற அந்த கட்டாயம், அவங்க அதை நடத்திட்டு போறதுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சாலும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப திமுகவுக்கு இது எந்த விதத்துல பலன் தரும் நினைக்கிறீங்க? நிச்சயமா பலன் தரும். அது எவ்வளவு தூரம் பலன் தருங்கள்ல தேர்தல் முடிவுகள். எத்தனை சீட்டு தருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல எதிர்பார்க்கறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். 20ங்கிற 12 இடங்களில் போட்டியிட்டாதான் சின்னம் கிடைக்கும் பதிவு பெற்ற கட்சிகளுக்கு. ஆனா 12 கொடுக்குற மனசு ஸ்டாலினுக்கும் இருக்கலாம். பட் 12 கொடுத்தா அதுல ஒரு இடம் கூட குறையாமல் எனக்கு வேணும்னு திருமாவளவன் கேட்பார். ஆமா, தொடர்ச்சியா அந்த கூட்டணியில எந்த வகையில நான் குறைஞ்சு போயிட்டேன், நான் நீண்ட காலமா இருக்கிறேன்னு கேட்பார். அந்த சங்கடம் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு டபுள் டிஜிட்டை தொட்டுட்டாலே திமுகவுக்கு சங்கடம் தான். ஏன்னா அதே இடத்த திருமாவளவனுக்கு தரணும், அதுல ஓரளவு அல்லது ரொம்ப குறையாம மதிமுகவுக்கு இடதுசாரிகளுக்கும் தரணும். ஏன்னா கடந்த முறை 4 பேருக்குமே 6 கொடுத்தாரு. இடதுசாரிகள் 2 பேருக்கும், சிறுத்தைகள் மற்றும் மதிமுகவுக்கு எல்லாருக்கும் 6ன்னு கொடுத்தாரு. இப்ப நீங்க ஒன்ன கூட்டினீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க, நியாயமான எதிர்பார்ப்பு. ஸோ அந்த ஒரு நெருப்புல போய் கை வைக்க மாட்டாரோன்னு தோன்றதுனால சிங்கிள் டிஜிட்லயே மேக்ஸிமம் கொடுத்துருப்பாரோன்னு தோணுது. கொடுத்துட்டு இருப்பாங்களோன்னு இல்லை. ஆனால் தேமுதிக 2, அதாவது இன்னைக்கு தேர்தல் நிலவரம் உங்களுக்கு தெரியும், 500 ஓட்டுல இருந்து 2000 ஓட்டு தான் வெற்றியை தீர்மானிக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தல் இருந்து எல்லாமே 40 தொகுதிகள் அந்த மாதிரி சில ஆயிரம் வாக்குகளுக்குள்ள அவ்வளவுதான் தீர்மானம். எதுவும் ஒரு 65,600 92,633 வர்றதே கிடையாது. எல்லாம் 2,500 3000 அதிகபட்சம் 8000. அப்படி இருக்கும்போது தான் தேமுதிக மாதிரி கட்சிகளுக்கு டிமாண்ட் வந்து அதிகரிக்குது. இவங்க எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு, அதுவும் தேமுதிகனுடைய பெரிய பிளஸ் வந்து வட்டார கட்சி இல்லை. கோயம்புத்தூர்லயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கன்னியாகுமரியிலயும் இருப்பாங்க, கும்மிடிப்பூண்லயும் இருக்கிறாங்க. அது ஒரு பிளஸ் இருப்பாங்க. அதனால எல்லா இடத்துலயும் இருக்கிறதால கட்சிகள் அதையும் யோசிக்கும். பாமக மாதிரி இல்லை இவங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் பேசும். சார், எப்படியாக இருந்தாலும் அவருடைய வாக்கு விழுக்காடுங்கிறது விஜயகாந்த் இருந்த போதே அரை விழுக்காடுங்கிற மாதிரி மக்கள் நல கூட்டணியில பார்த்துட்டாங்கல்ல. அதற்கு பிறகு அவங்க வாக்கு விழுக்காடு பெரிய அளவில் தனித்து நின்னோம். இப்போ கடந்த முறையெல்லாம் அதிமுகவோட அவங்க நின்ன போது அதிமுகவால தான் அவங்க வாக்குகள் வாங்கினாங்க. அதிமுக அப்படி சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், புள்ளி விவரமே தேமுதிகவோட இருக்கும்போது அவங்களுக்கு ஓட்டே இல்லை.